ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவருக்கு நன்றியுரைப்பது நன்று, உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று. காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பெறாமையும் 10 நரம்பு வீணையோடும் தம்புரு சுரமடலை இசையோடும் எடுத்துரைப்பது நன்று. ஏனெனில் ஆண்டவரே உயர்த்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர். வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன். திருப்பாடல் 92 1 முதல் 3 முடிவுள்ளரை வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே, சுராஜாவே, பரிசுத்தாவியானவரே, மூவரு தெய்வமே, அப்பா இந்த நாளுக்காக, இந்த நிமிடத்திற்காக, இந்த நாள் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லியுமே ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நீர் எங்களை பாதுகாக்கிறீர். எங்களுக்கு முன் சென்று பின் சென்று வலப்புறம் இடப்புறம் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எல்லா விதமான ஆபத்துக்கள், விபத்துக்கள், எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள், அப்பா எல்லாவற்றிலும் நீர் எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற இடங்கள், சந்தித்த மனிதர்கள், நாங்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் உம்முடைய பிரசன்னம் உடனிருந்ததற்காக நன்றி. எங்களை விட்டு விலகாத உம்முடைய கல்வாரி பரிசுத்த அன்பிற்காக நன்றி. எங்களுக்காக முன் சென்று வழிகளை நீர் உண்டு பண்ணினதற்காக நன்றி. அப்பா, எங்களுக்கு எதிராக எழுமி நின்ற எல்லா விதமான எதிரி அந்தகாரங்களையும் நிர்மூலமாக்கி அப்பா எங்களுக்கு நீர் வெற்றி கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஒன்றிலுமே நாங்கள் குறைபடாதபடி உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அன்பு செய்ய உறவுகள், அப்பா எங்களை சுற்றிலும் எங்களை பாதுகாக்கும்படி உடைய தூதர்கள், அப்பா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நடக்கின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய கரம் உடனிருப்பதற்காக நன்றி சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். தாய் கன்னிமரியாளோடும் விண்ணக கூட்டத்தினரோடும் அப்பா மறைசாட்சிகள், வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து இந்த இரவு வேளையில் உலகின் 1 கோடி முதல் மறு கோடி வரை உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லா ஆராதனை பலி, எல்லா துதி பலி, எல்லா புகழ்ச்சி பலி, எல்லா நன்றி பலிகளோடு இணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர், நீர் ஒருவரே எங்கள் அன்புக்கும் எங்கள் ஆராதனைக்கும் உரியவர் என்று சொல்லி அப்பா நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதித்து பாடுகிறோம். ஆண்டவரே, அப்பா எனக்கு துணை நிற்காதிருந்தால், நீர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மௌன உலகிற்கு சென்றிருக்கும், என் அடி சறுக்குகிறது என்று நான் சொன்ன பொழுது ஆண்டவரே உம்முடைய பேரன்பு என்னை தாங்கிற்று. என் மனதில் கவலைகள் பெருகும் பொழுது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுவது போல அப்பா ஒரு மனதாய் நாங்களும் உம்மை துதித்து பாடுகிறோம். ஆண்டவரே, அப்பா எங்கள் காலடி சறுக்கி விழும்பொழுதெல்லாம் உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதே. எங்கள் இருதயத்தில் பாரங்களும் சோர்வுகளும் கவலைகளும் பெருகும் பொழுது எங்களுடைய இருதயத்தை உம்முடைய ஆறுதல் மகிழ்விக்கிறதே. உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு அடைக்கலமாகவும், எங்களுக்கு அரணாகவும், எங்களுக்கு புகலிடம் தரும் பாறையாகவும் நீர் இருக்கிறீரே. உமக்கு நன்றி அப்பா. உலகில் உமையன்றி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உமையன்றி வேறு செல்வம் இல்லை, உமையன்றி வேறு அடைக்கல பாறை இல்லை, உமையன்றி வேறு அப்பா எங்களுக்கு புகலிடம் மறைவிடும் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் அறிக்கையிட்டு உம்மை துதித்து பாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி. அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி. ஒரு மனதாய் தாய் கன்னிமரியாளோடும் எல்லா விண்ணக கூட்டத்தினரோடும் காவல் சம்மனசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்து நாங்கள் உம்மை ஆராதித்து உம்மை துதித்து பாடுகிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அப்பா அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காகவும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறீரே, பராமரிக்கிறீரே, எங்களை தூக்கி சுமக்கிறீரே, எங்களை விட்டு கொடுக்காமல் அப்பா எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் கூட நீர் எங்களோடு கூட பேசுகிறீர். தெய்வம் என்பதை எங்கள் கண்கள் காணும்படி செய்கின்றீர் அப்பா. என்ற இறை வார்த்தையும் கூட அப்பா நாங்கள் சொல் வீரர்களாகவும் செயல் வீரர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற செய்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். உம்முடைய காலத்தில் வாழ்ந்த மறுநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாயிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் முரண்பாட்டு மூட்டைகளாக அப்பா சொல்வது ஒன்றையும் செய்வது ஒன்றுமாக இருந்து அப்பா பேச்சில் தவறி இருந்தார்கள். எனவே தான் இரு மக்களிடம் அவர்கள் சொல்வது போன்று செய்யுங்கள், செய்வது போன்று செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறீர். இதற்கு முற்றிலும் மாறாக உம்முடைய கட்டளைப்படி நடந்த ஒருவரை குறித்து இன்றைய முதல் வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். போவாசு என்ற மனிதரை குறித்து நீர் அப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். எலிமெலேக்கின் உறவினரான போவாசு தன்னுடைய வயலில் சிந்திய கதிர்களை பொறுக்க வரும் ரூத்தை கருணையோடு நோக்குகின்றார். அவரை மணந்தும் கொள்கிறார். வயலில் சிந்திய கதிர்களை பொறுக்காமல் அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட வேண்டும் என்பது உம்முடைய கட்டளை.
லேவியர் புத்தகம் 23-22 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். போவாசு தன்னுடைய வயலில் சிந்திய கதிர்களை ரூத்து போன்றவர்கள் பொறுக்க விடுவது அவர் உம்மிடம் பெற்றுக்கொண்ட அந்த கட்டளையை கடைபிடித்து வாழ்ந்தார் என்பதற்கு சான்றாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் பரிசேயர்கள் மற்றும் அருள் அறிஞர்களை போன்று சொல் வீரர்களாக இல்லாமல் போவாசை போன்று செயல் வீரர்களாக இருக்க என்ற நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. லூக்கா நற்செய்தி 24 அதிகாரம் 19 வசனத்தில் நீர் சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தீர் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். மத்தேயு 7:21 தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரை விண்ணரசுக்குள் செல்வர் என்று நாங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். அப்படியாக அப்பா எங்கள் உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக எங்கள் சொல்லிலும் செயலிலும் நாங்கள் உம்மை போல உம்முடைய அன்பின் வெளிப்பாடுகளாக வாழ இன்று நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நியமங்களுக்கு ஏற்ப செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவர் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வாசிக்கின்றோமே. அப்படியாக உம்முடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக, உம்முடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக அப்பா எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அப்பா உம்முடைய பிரசன்னம் வெளிப்படுத்தப்பட எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயராக குடும்பமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒப்புறது, உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தை ஊடுருவி பாய்கிறது அப்பா. இந்த வார்த்தையினுடைய வல்லமை உணர்ந்தவர்களாக, வார்த்தையில் கட்டப்பட்டவர்களாக, வார்த்தையில் விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக, வார்த்தையில் சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக வாழ எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா. அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் என் ஜபத்திற்கு பதில் வரும், என் கண்ணீர் துடைக்கப்படும், இதோ பரலோகம் எனக்காக திறக்கப்படும் என்று சொல்லி உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உம்முடைய பரலோகத்தின் பல கனிகள் பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக அப்பா. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற மகன் மகள் வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா பரலோகம் அவர்களுக்காக போராட இறங்கி வருவதாக. பரலோக தூதர்கள் அப்பா பாளையம் இறங்கி, விண்ணக தூதர்கள் பாளையம் இறங்கி அப்பா எங்கள் வீடுகளை சுற்றிலும், எங்கள் இருதயத்தை சுற்றிலும் அப்பா எங்கள் நிலத்தின் எல்லை பகுதி சுற்றிலும் அப்பா பாதுகாப்பாய் நிறுத்தப்படுவார்களாக. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, தீங்கி எதுவும் உன்னை அணுகாது என்ற நம்முடைய வார்த்தையினுடைய அபிஷேகம் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரப்புவதாக. குடும்பங்கள் இருக்கிற வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிற எல்லா விதமான பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள், மந்திரங்கள், சூழ்ச்சிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தை அப்பா தடை பண்ணி கொண்டு இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் அப்பா, உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய அப்பா சத்துருவானம் விரிக்கிற வலை கண்ணி யாவும் நிர்மூலமாக்கப்படுவதாக. உடைய பரிசுத்த ரத்தத்தினுடைய அபிஷேகம், வார்த்தையினுடைய அபிஷேகம், தூய ஆவியானுடைய நெருப்பின் அபிஷேகம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இருதயங்களையும் நிரப்புவதாக ஆண்டவரே. இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு நாளும் அப்பா கண்ணீரோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்புகளோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி உடைய பரலோக வல்லமையினால் நிரப்பப்படும்படி, பரலோக ஆசீர்வாதம் கட்டவித்து விடப்படும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு ஜெப வாஞ்சையினால நிரப்புங்க அப்பா. ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக ஒவ்வொரு குடும்பங்களையும் எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. குடும்பங்களில் ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகள் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து காத்து நின்று உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண்ணீரோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்புகளோடு நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவீராக. அப்படியாய் விசுவாசத்தில் வளரச் செய்வீராக. அப்பா எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி உம்முடைய அப்போஸ்தலர்கள் கேட்டது போல அப்பா எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தரும் என்று இதோ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் நாங்கள் இணைந்து அப்பா ஜெப ஆவி ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் ஜெபிக்க முடியாதபடி அப்பா ஜெபிக்க முடியாதபடி உம்முடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க முடியாதபடி கட்டப்பட்ட நிலையில பாவத்திற்கு அடிமைத்தனத்திற்கு உள்ள கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் விடுதலை அனுபவிப்பார்களாக. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, வேலை செய்கிற இடங்களில், அலுவலகத்துல அப்பா சமுதாய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான உடல் சார்ந்த, உள்ளத்தை சார்ந்த, ஆவிக்குரிய சார்ந்த பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், திருமண வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா கற்பத்தின் கனியை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான
ஒரு சத்துருவானவர்களுக்குரிய போராட்டங்கள் அப்பா இன்னுமாய் கூட ஒரு வெள்ளை வாய்ப்பிற்காக ஒரு நாளும் தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்கள், வாழ்வதற்கு வழியறியாமல் நிலை குலைந்து நிற்கிற அப்பா படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், வறுமை கோட்டிற்கு கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிற சமுதாயத்தினர் விளிம்பில் தள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகள் யாவரும் ஐயா உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக. உம்முடைய பரலோகம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுவதாக. ஆசீர்வாதம் மழை போல ஊற்றப்படுவதாக. அப்பா மரண படுகையில் இருக்கிற பிள்ளைகள், தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள், உம்முடைய உடனிருப்பை, உம்முடைய சமாதானத்தை அப்பா எல்ரோயி எங்களை காண்கிற தெய்வம் ஒருவர் உண்டு என்பதை அவர்கள் கண்டுகொள்வார்களாக. அப்பா இம்மட்டுமாய் உதவினை எபினேசர் இனியும் எங்களுக்கு உதவுவார் என்ற ஒரு நம்பிக்கை பிறப்பதாக. இருள் அடைந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு வெளிச்சத்தை காண்பார்களாக. நம்பிக்கையற்று இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நீரே நம்பிக்கையாயிருந்து அவர்களுக்கு உம்முடைய ஞானத்தினால நிரப்பி அப்பா சூழ்நிலைகளிலிருந்து வெளிவர நீர் இரக்கம் பாராட்டுவீராக. அப்படியா இந்த இரவு வேளையில் எங்களோட ஜெப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள், நாங்கள் ஜெபிப்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இரக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். டாடி உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பட்டும். நிம்மதியான உறக்கத்தை இந்த இரவு நேரம் முழுவதும் உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலோடு, புதிய தெம்போடு, புதிய பலனோடு மண்டை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை, வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்செப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.